இந்த பருவமழை என்றாலே நமக்கு வந்து தொடர் மழை தாங்க. இந்த தொடர் மழையில வந்து நம்ம வீட்ல வந்து எல்லா செடிகளுமே நல்லாயிருக்கு. இந்த வெற்றிலை கொடிகள் வந்து இந்த மழையில வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா மற்ற கொடிகள் எல்லாமே வந்து இந்த மழைக்கு வந்து அதிகமா தாக்கு பிடிக்காது. ஏன்னா வந்து இந்த பீர்க்கன் கொடிகள், பூசணி கொடிகள், இந்த அவரை கொடிகள் எல்லாமே வந்து அதிகப்படியான தண்ணீர் தேங்கும்போது வந்து கொடிகள் எல்லாமே இறந்துரும். இப்ப நம்ம தோட்டத்தில இருக்க செடிகள் எல்லாமே இப்ப அந்த கண்டிஷன்ல தான் இருக்கு. ஏன்னா வந்து நம்ம பகுதியில வந்து தொடர்ந்து மழை பெஞ்சுட்டே இருக்கு. இன்னமும் வந்து வருகிற நாட்கள் வந்து நல்ல மழை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இப்போதைக்கு நம்ம செடிகள் எல்லாமே வந்து தாக்கு பிடிக்காதுன்னு நம்ம கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. ஸோ எல்லா காய்களையுமே நம்ம அறுவடை பண்ணிறது நல்லது. ஏன்னா இதுக்கு மேல கொடிகள்லேயே விட்டிருந்தா அந்த காய்கள் எல்லாமே அழுகிடும். இப்ப இருக்கிற அந்த பரங்கி பூசணி எல்லாமே வந்து நெறைய காய்களும் அறுக்கிற ஸ்டேஜில தான் இருக்குது. நமக்கு அறுத்துறது நல்லதுன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு காலையிலேருந்தே நல்லா மழையில நனைஞ்சுக்கிட்டே எல்லா காய்களையுமே அறுவடை பண்ணிட்டு இருக்கேன். இந்த காய்கள் எல்லாமே வந்து நம்ம இன்னும் கொஞ்ச நாள் விட்டிருந்தா நமக்கு வந்து விதைகள் எல்லாமே சேகரிச்சிருக்கலாம். கேட்கிற நண்பர்களுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கலாம் அந்த காய்களோட விதைகள. ஸோ இப்பயும் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நமக்கு எல்லா காய்களுமே பழுத்துருச்சு. இது பெர்ஃபெக்ட்டான ஸ்டேஜ் தான். அடுத்து நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். ஸோ நம்ம இதுக்கு மேல இதனோட தொடர்ச்சிய நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நம்ம சேனல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. நன்றி.